சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன்கள் 30/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் பங்குனி 16ஆம் தேதி குரோதி வருடத்தில் பயிற்சியாகின்ற சனி பகவானுடைய பயிற்சி கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாகின்ற இந்த பயிற்சியானது இதுநாள் வரையில் 7ஆம் இடம் கணவன் மனைவிக்குள்ளுக்குள்ளே கூட்டு தொழில் ஒரு சில மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இனி வருகின்ற நாட்களில் ஓரளவிற்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கப் போகின்றார். அவர் 6 கூடையவர் 8ஆம் இடத்தில் மறைகின்ற பொழுது சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய சனி 6 கூடையவர் தொழில் வேலைகளை கொடுக்கக்கூடியவரும் 6 கூடையவரும் 7ஆம் இடம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர். கும்ப ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தவர் 2ஆம் இடத்தை பார்க்க போகின்றது. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார். இந்த 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றவர். சிம்ம ராசிக்கு 6 கூடையவர் ஒரு ஸ்தானாதிபதி மற்றொரு துருஸ்தானத்தில் மறையும் பொழுது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அந்த வகையிலே 6 கூடையவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க போகின்ற பார்வை சனி பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக சனி பயிற்சி என்பது சிம்ம ராசிக்கு கொடுக்க போகின்றது. இந்த சனி பயிற்சியிலே குரு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலேயும் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரத்திலேயும் 2-11 கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலும் செல்ல போகின்ற அற்புதமான சனி பயிற்சி என்பது 2.5 வருட காலங்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே கணவன் மனைவிகளிலே இது நாள் வரையில் ஒரு சில மனக்கசப்பு தொழில் வேலைகளிலே இருந்து கொண்டிருந்த நிலைகள் மன டென்ஷன் என்று சொல்லக்கூடிய மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த சனி பயிற்சியில் இருந்து ஓரளவுக்கு நல்லதொரு மாற்றங்களை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது இதிலே வந்தது உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. இங்கே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் பயிற்சியாகின்ற அற்புதமான இந்த 8ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் செல்ல போகின்ற குருவின் பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அறிவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திலே குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடை ஏமாற்றங்களிலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது. இங்கே வெளிநாடு வெளியூர் குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை குருவின் பார்வை லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சமாதிபதி பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கிடைக்கின்ற ஒரு அமைப்பிலே சிம்ம ராசி என்பதை சிம்மாசனத்தின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்புகளிலே சனி பகவானுடைய பயிற்சியிலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு சனி பகவானுடைய பயிற்சியும் 6 கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து நடைபெறுகின்ற அற்புதமான இந்த நல்லதொரு மாற்றங்களை சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு சனி பயிற்சி என்பது சனி பகவானுடைய பயிற்சி அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் இடத்திலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஒரு சில மனக்கசப்பு ஏமாற்றம் இருந்தாலும் அதிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகின்றது. சனி மட்டுமல்லாதது சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்களின் பயிற்சி மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த பயிற்சியிலே குரு பகவானுடைய பயிற்சி மே 15ஆம் தேதி பரிபூர்ணமாக உங்களுடைய லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து அவருடைய பூர்வ புண்ணியஸ்தான புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அறிவு சிற்பி அறிவின் பெட்டகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி பார்வை செய்ய போகின்ற ஒரு அமைப்பு மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. சனி பயிற்சி மட்டுமல்லாதது நவகிரகங்களின் கூட்டு மொத்த பார்வையுமே ராசியிலே விழுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கும். அந்த வகையிலேயே நவகிரகங்கள் சனி மட்டும் அல்லாதது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்றது. அந்த முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்திலே 6 கிரக சேர்க்கையில் இருந்து பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த சனி பயிற்சியில் இருந்து நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. குருவின் அனுகிரகம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே மட்டுமல்லாது உங்களுடைய 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை குருவின் அனுகிரகம் சனி பகவானுடைய பார்வையும் பஞ்சமஸ்தானத்திலே மட்டுமல்லாது சனியின் மற்றொரு பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே விழுகின்றது 10ஆம் இடத்திலே விழுகின்றனாலேயும் இங்கே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே இதனால் வரையில் கசப்பு மனம் ஏமாற்றம்
தடை தாமதங்களிலே சஞ்சரித்து கொண்டிருந்த நேர்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் அஸ்தமதானத்தில் மறந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குருவின் அனுகிரகத்தினாலே சிம்மராசி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிம்மராசிக்கார நேர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஒரு துருசானாதிபதி மற்றொரு துருசானத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்புகளை சனி பகவான் கொட்டி கொடுக்க போகின்றவர். அவர் ஏழுக்குடையவராகவும் இருக்கப் போகின்ற கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்களையும் தொழில், வேலை, உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவானும் மே 15ஆம் தேதியிலிருந்து அவருடைய பயிற்சி உங்களுடைய 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளில் படிப்பு, உங்கள் சிந்தனை என்று சொல்லக்கூடிய பெட்டகம் அற்புதமான யோகங்களையும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. குலதெய்வங்களால் அன்பு, ஆதரவு, குலதெய்வங்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. இங்கே 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே மறைகின்றது என்பது குருவின் பார்வை என்பது உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் வீடு, வாசல், சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவானுடைய பயிற்சி இது நாள் வரையில் இருந்த கசப்பு, ஏமாற்றம், தடை தாமதம் என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்புகளிலே 2ஆம் இடத்ததிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கூட்டு கிரகங்களின் சேர்க்கையில் இருந்து சனி பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்ற காரணத்தினாலேயும் சனி பகவானுடைய பயிற்சியினாலே குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்றது. 45 நாட்களுக்கு பிறகு குரு பகவானும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலேயும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியசான புத்திரசானங்களிலே பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை குருவின் அனுகிரகத்தினாலேயும் சனி பகவானுடைய பயிற்சியும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சனியின் மற்றொரு பார்வையும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகின்ற ஒரு சனி பயிற்சி என்பது சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை, இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே நீர் ராசி அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தில் பவனி வந்து அவருடைய குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் 5ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் உங்களுடைய தொழில் வேலைகளிலே இருக்கின்றவரும் 6ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதியும் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பார்த்த திருப்திகளையும் வேலை தொழில்களிலே கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மறைமுகமாக பொருளாதாரத்தில் உன்னத நிலைகளையும் உயர்வுகளையும் அடைகின்ற பொழுது வாக்கு ஸ்தானங்களிலே சனி பகவான் பார்க்கின்ற பொழுதும் குரு பகவானுடைய பார்வை இருந்து கிடைக்கின்ற காரணத்தினாலேயும் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களும் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் சனி பயிற்சி என்பது இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. வெளிநாடு, வெளியூர், குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி வருகின்ற நேர்களுக்கும் வரப்போகின்றது. தொழில்களிலே அற்புதமான ஒரு உயர்வு, வேலை தொழில்களிலே கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம், பொருளாதாரத்தில் ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் சனி பகவானுடைய பயிற்சி கெடுபலன் இல்லாத ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக சிம்மராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேர்களே, இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளையும் வேலை, தொழில், வாக்கு ஸ்தானம், குடும்பஸ்தானம் பலமாக கிடைக்கப் போகின்றது. நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்றது. வாக்கு ஸ்தானங்களிலே சனி பகவான் அவர் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடம் வேலைகளை குறிக்கக்கூடியவரும் காரகனாக இருக்கக்கூடிய கர்மகாரகன் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நல்லதொரு வெளிநாடு, வெளியூர் சென்று கடல் கடந்து பயணங்களிலே பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு உயர்வுகளை சனி பகவான் கொடுக்க போகின்ற கர்மகாரகனுடைய பலன் கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியிலிருந்து 45 நாட்களுக்கு பிறகு குருவின் பயிற்சியும் உங்களுடைய மிதுன ராசி லாபஸ்தானத்தில் இருந்து அவர் 5ஆவது இடத்தை பார்க்க போகின்றார். கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே சனி பயிற்சியினாலே உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.